நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் பெரும் திரளான மக்கள் வெள்ளத்திடையே நடைபெற்றது. தேமுதிக அலுவலகத்தில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையோடு விஜயகாந்துக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. டிசம்பர் 28ஆம் தேதி காலை 6 மணி அளவில் காலமான விஜயகாந்தின் உடல் முதலில் தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. பொதுமக்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் என பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு வந்தபடி இருந்ததால் இன்று காலை சென்னை தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்க தமிழக அரசு ஏற்பாடுகளை செய்தது. இதையடுத்து தீவுத்திடலில் வைக்கப்பட்ட விஜயகாந்திற்கு வெள்ளமென திரண்டு வந்த மக்கள் அஞ்சலி செலுத்தினர். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒவ்வொருவரும் அஞ்சலி செலுத்த விரிவான ஏற்பாடுகளை சென்னை மாநகராட்சி செய்திருந்தது. மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் ஒவ்வொரு மணித்துளியும் பெருகிக் கொண்டேதான் இருந்தது. வந்தவர்கள் கேப்டன் என்று முழக்கங்களை எழுப்பியும் கதறி அழுதும் அஞ்சலி செலுத்தினர். கண்ணு கெட்டிய தொலைவு வரை கட்சி தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் ரசிகர்கள் கூட்டம் அலைகடல் போல பெருகி வந்தவாறே இருந்தது. குடும்பம் குடும்பமாக பலரும் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்தினர். பகல் 1 மணிக்கு தீவுத்திடலில் இருந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்துக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அஞ்சலி செலுத்த வந்த கூட்டத்தால் தாமதமாகி 2:30 மணிக்கு மேல் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. பூச்சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டு இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. வழிநெடுகிலும் மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் கூடி இறுதி மரியாதை செலுத்தினர். கட்டடங்கள் வீடுகளின் மேல் இருந்தவாறு விஜயகாந்த் உடல் மீது பூக்களை தூவி தங்கள் கருப்பு நிலாவை மக்கள் வழி அனுப்பினர். தேமுதிக அலுவலக வளாகத்தில் குடும்பத்தினருக்கு மட்டுமே அனுமதி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மாலை 6 மணி அளவில் இறுதி ஊர்வலம் கோயம்பேட்டை வந்தடைந்தது. அங்கு அமைச்சர்கள், புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் குழுவினர் தேமுதிக அலுவலகம் வந்து விஜயகாந்துக்கு தங்கள் இறுதி மரியாதையை செலுத்தினர். பின்னர் 72 குண்டுகள் முழங்க விஜயகாந்திற்கு காவலர்கள் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. குடும்பத்தினரின் இறுதிச் சடங்குகளை அடுத்து விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.